அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தா எழுதின காட் டாக்ஸ் வித் அர்ஜுனாவிலிருந்து முதல் அத்தியாயத்திலிருந்து ஸ்லோகங்கள் 32, 33, 34 இன்னைக்கு பார்க்கலாம். தொடங்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா, வியாச மகரிஷிகள், அர்ஜுனர், பரமஹம்ச யோகானந்தர் மற்றும் அனைத்து குருமார்களையும் வணங்கி ஆரம்பிக்கலாம். போன பதிவில் ஸ்லோகம் 31ல் அர்ஜுனர் தொடர்ந்து அவரோட விரக்தியை கிருஷ்ணர்கிட்ட முறையிடுறாரு. இந்த போர்னால என்ன பயன்? எனக்கு இந்த வெற்றியும் வேண்டாம், ராஜ்யமும் வேண்டாம், இதனால கிடைக்க போற எந்த சுகமும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு சாதகன் போர்க்களமான அவர் பண்ணக்கூடிய தியான களத்துல புலன்களால வரக்கூடிய இன்பங்களையும் சுகங்களையும் எதிர்த்து ஆன்மாவோட ராஜ்யத்தை நோக்கி போகணும். அப்படிங்கிறப்போ இத்தனை வருடங்களாக பழக்கப்பட்ட இந்த இன்பங்களெல்லாம் விடுறதுக்கு மனசால ஏத்துக்க முடியல. இதுதான் இப்ப போர்க்களத்துல அர்ஜுனரோட மனநிலைமை. தொடர்ந்து அடுத்த 3 ஸ்லோகத்திலையும் அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து சொல்றாரு, ஓ கோவிந்தா, எங்களுக்கு ராஜ்யத்தினால் என்ன பயன்? இன்பங்களாலோ அல்லது இந்த வாழ்வாலோ தான் என்ன பயன்? யாருக்காக நாம் ராஜ்யத்தையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் விரும்புகிறோமோ அந்த குருமார்கள், அந்த தந்தையர்கள், மகன்கள், தாத்தாக்கள், மாமன்கள், மாமனார்கள், பேரன்கள், மைத்துனர்கள் மற்றும் பிற உறவினர்கள் இவங்க எல்லாருமே தங்களோட செல்வத்தையும் உயிரையும் துறக்கிறதுக்காக தயாராக இங்க போருக்கு நிற்கிறார்கள். அதாவது ஒரு சாதகன் தன்னோட அகங்கார ராஜ்யத்துல இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களையும் எதிர்த்து போராடணும். அப்படிங்கிறப்போ நமக்கு இவ்வளவு காலமாக இன்பங்களை கொடுத்த இந்த ஆசைகளை கொன்று குவித்து அதனோட விளைவாக ஆத்மாவையே நான் அரசனாக்கினாலும் இறைவனோட ராஜ்யத்தையே நான் ஸ்தாபித்தாலும் அந்த வெற்றி அர்த்தமற்றதாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுது சாதகனுக்குள்ள. என்னோட எல்லா ஆசைகளும் நான் பண்ணக்கூடிய ஆன்மீக பயிற்சிகள்னால கொல்லப்பட்டுச்சு அப்படின்னா நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? என்கிட்ட எந்த ஆசையுமே இல்லை அப்படின்னா இறைவனோட ராஜ்யத்திலேயே நான் இருந்தாலுமே கூட என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? ஆசைகள் இல்லாம இறைவனோட ராஜ்யத்தை அனுபவிக்க முடியுமா? போன்ற கேள்விகள் ஒரு சாதகனுக்கு இந்த நிலையில தோணுது. இதுக்கு யோகானந்தர் பதில் அளிக்கிறாரு. நம்மளோட உடல் அப்படிங்கிறது இயற்கையாக உருவானது. அது பிறக்குது, இருக்குது, வளருது, மாறுது, சிதைவடைகிறது, கடைசியில அழிக்கப்படுது. இருந்தாலும் பெரும்பாலான மனிதர்கள் இப்படி நிலை இல்லாத இந்த உடலிலிருந்து நிரந்தரமான மகிழ்ச்சியை எதிர்பார்க்கிறாங்க. இது வரைக்கும் இந்த சாதகன் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருமே பொதுவா வாழ்ந்துட்டு இருக்கிறது இந்த அகங்காரத்தோட ராஜ்யம், ஈகோ மைண்ட்னால. இந்த ஈகோ மைண்டுக்கு மகிழ்ச்சி அப்படின்னா என்ன? இதுக்கு தெரிந்த சந்தோஷம் எல்லாமே இந்த உலகியல் இன்பங்கள் மட்டும்தான். ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறது, அது கிடைக்கிறதுக்காக போராடுறது, அது கிடைக்கும் போது வெற்றி பெற்றதாக ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. இந்த மகிழ்ச்சி ரொம்ப நாளைக்கு நிரந்தரமா நீடிக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா அடுத்த ரெடியா இன்னொரு ஆசை காத்துட்டு இருக்கு. இப்படி ஒண்ணு மாத்தி ஒரு ஆசையை மாத்தி இன்னொரு ஆசைக்காக போராடுறது, அதுல கிடைக்கிற சந்தோஷம், இதோட பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட அகங்கார ராஜ்யத்தோட மனசுக்கு தெரியும். சொர்க்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நினைச்சு பார்த்தாலுமே கூட நம்ம எப்படி கற்பனை பண்ணிப்போம் அப்படின்னா, இந்த பூலோகத்துல நம்ம புலன்களால கிடைக்கக்கூடிய அழகான விஷயங்கள், அழகான காட்சிகள், அழகான இசைகள், ஓசைகள், நறுமணம், நல்ல சுவைகள், பிரம்மாண்டமான தொடு உணர்ச்சி, இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டதுதான் சொர்க்கம் அப்படின்னு சொர்க்கத்தை கூட பூலோகத்துல இருக்கக்கூடிய இன்பங்களோட அடிப்படையில தான் நம்ம உருவகப்படுத்தி வச்சிருக்கோம். சொர்க்கத்தை பத்தி நம்ம நினைச்சு வச்சிருக்க மாதிரியே இறைவனை அடைவது அப்படிங்கிறது கூட நம்மளோட புலன்களால அடையக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆழ் மனசுல உருவாக்கப்படுத்தி வச்சிருக்கோம். சாதனாகள் வாயிலாக மெல்ல மெல்ல நம்மளோட உள்ளுணர்வு விழிப்படைய தொடங்கும் போது அந்த ஒளினால, ஆன்மாவோட சக்தினால பௌதிக வாழ்க்கை மேல உள்ள ஆசைகளையும் பற்றுகளையும் அழிக்கிறதுக்கு நம்ம தயாராயிட்டோம் அப்படிங்கறத நம்ம உணரும் போது நம்மளோட லாஜிக்கல் மைண்ட், புலன்களால கட்டுப்படுத்தப்பட்ட நம்மளோட தர்க்கம் தவறாக வழிநடத்த தொடங்குது. இது வரைக்கும் ஆன்மாவோட ராஜ்யம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஆன்மாவுடைய ராஜ்யத்துல எந்த மாதிரியான உணர்வுகள் முக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிற உணர்வுகள் மட்டும்தான். குறிப்பா இந்த உணர்வுகள் நம்மளோட பௌதிக வாழ்க்கையிலேருந்து வரக்கூடிய உணர்வுகள்.
இது வேற ராஜ்யம், அது வேற ராஜ்யம். 2த்துக்குமே வெவ்வேறு கோட்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறத இதுவரைக்கும் உணராத நாம், இதுவரைக்கும் ஒரு லட்சியம், ஒரு குறிக்கோள், ஆசைகள், தேவைகள் இதை நோக்கியே நம்ம பயணம் செஞ்சுட்டு இருந்ததுனால, இதெல்லாம் இல்லாம இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஆன்மாவோட ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு எல்லைக்குள்ள நம்ம நுழையும்போது, வாழ்க்கையில என்ன மிஞ்சி இருக்கும்? எந்த சுகங்களும், லட்சியங்களும், ஆர்வமும், இன்பங்களும் எதுவுமே இருக்காதே அந்த ராஜ்யத்துக்குள்ள. அப்படிங்கிற பயம் நமக்கு அங்க ஏற்படுது. ஆனா உண்மை என்னன்னா, இதுவரைக்கும் நம்ப அந்த ஆன்மாவோட ராஜ்யத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறத அனுபவிச்சு பார்த்ததில்ல. ஆனந்தத்திலும் ஆனந்தம், பேரானந்தம். அத அனுபவிக்காத ஒரு சாதகனுக்குள்ள ஏற்படக்கூடிய இயல்பான பயம் இது. ஏன்னா, இந்த ஆசைகள்லாம் அழியும்போது, அங்க தோன்றக்கூடிய ஒரு வெற்றிடத்த நம்ம பார்க்கிறோம். அது வெறுமையா இருக்கிற மாரி ஒரு தோற்றத்த குடுக்கலாம். நம்ம தனியா இருக்கிற மாரி ஒரு தோற்றத்த குடுக்கலாம். இதுவரைக்கும் ஒரு பற்றுதலோட, ஒரு பிடிப்போட இருந்தோம் நம்ப. ஆசைகள் அப்படிங்கிற நங்கூரத்த பிடிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருந்தோம். "அது உனக்கு தேவையில்ல. அத விட்டுட்டு வா" அப்படின்னு ஆன்மா குரல் எழுப்பும்போது, அந்த நங்கூரத்த விடுறதுக்கு ஒரு பயம். "நீ மூழ்க மாட்ட, மிதந்து தான் வருவ" அப்படின்னு ஆன்மா சொன்னாலுமே கூட, அதாவது அந்த நம்பிக்கைய உள்ளுணர்வு நமக்கு குடுத்தாலுமே கூட, எங்க நான் கைய விட்டுட்டேன் அப்படின்னா, தண்ணீல மூழ்கிடுவனோ? ஆசைகள், குறிக்கோள், லட்சியம் இது எல்லாத்தையும் அழிச்சுட்டு, வாழ்க்கை பித்து பிடிச்ச மாரி ஆயிடுமோ? அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாம, தனி மரமா நம்ம ஆயிடுவோமோ? அப்படின்னு பயப்படக்கூடிய இந்த மனநிலை, இயல்பாக நம்மளோட பயணத்துல வரக்கூடிய ஒரு நிலை. இந்த மனநிலையிலிருந்து தொடர்ந்து அர்ஜுனர் கிருஷ்ணர் கிட்ட என்ன சொல்றாரு அப்படிங்கிறத அடுத்த பதிவுல பார்க்கலாம். தொடர்ந்து பயணிக்கலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.